கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எரேமியா 23 அதிகாரம் 23 நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. எரேமியா 23 அதிகாரம் 23 நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் கிட்ட இருக்கிறவங்க, அதாவது சமீபத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தேவன் கிடையாதான், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவர் தேவனா. ஆமென். ஏசப்பா தூரமாக இருக்கிறவங்க ஜெபத்தை கூட கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாதான் ஏசப்பா கேட்பாரு, இல்லை வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் கேட்பாரு? அப்படி இல்லை, அப்படி பண்ணாலும் கேட்பாரு. ஆனாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏசப்பா எனக்கு இது தாங்கன்னு நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்குறீங்களோ அது செய்வார். இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவர் செய்வார். ஏன் சமையல் பண்ணும்போது சொல்லலாம், வேலை செய்யும் போது சொல்லலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க தெரியுமா, அப்போவும் அவர் உங்களை செய்வார். ஆமென். அவர் தூரத்திற்கும் தேவன். சர்ச்சில் இருந்தால் மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், இல்லை எப்போ ப்ரேயர் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான், அப்படி இல்லை. நம்ம மனசில் நினைக்கும் போது, நம்ம மனசில் ஜெபிக்கும் போதே அவருக்கு கேட்கும். ஆமென். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், தூரத்துக்கும் இருக்கிறார், சமீபத்திற்கும் இருக்கிறார். இப்போ என்ன சூழ்நிலை இருக்கீங்க? உங்கள் சூழ்நிலை மாறணுமா? இருக்கிற இடத்துலையும் உங்கள் மனசு நினைங்க, ஏசப்பா இந்த சூழ்நிலை மாறணும், எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்கள் சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.